சேலம் அருகே குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கும்பல் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எதுவும் இல்லை என உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிஷேக். சேலம் மாவட்டம் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியை சேர்ந்தவர்கள். அந்த கூலி தொழிலாளி அவருடைய மகள் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். அந்த பகுதியை சேர்ந்த ஏழுமலை என்ற வாலிபர் அந்த மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அடிக்கடி அவர்கள் தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏழுமலை அந்த மாணவியை தனது நண்பர் வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு அவருக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்ததாகவும், அதன் பிறகு அங்குள்ள அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக மாணவியின் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. இது மாணவியுடைய பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கு. எப்படி என்றால், மாணவியுடைய உடல்நலம் மோசமாகி கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வயிறு பெரிதாகி கொண்டிருந்ததால் வயிற்றில் கட்டி ஏதேனும் இருக்குமோ என்ற அச்சத்தில் மருத்துவரிடம் சென்று சோதனை செய்து பார்த்தபோது மாணவி கர்ப்பமாக இருப்பது தெரிந்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் நடந்ததை கேட்டு விவரத்தை தெரிந்திருக்கிறார்கள். இதனை அடுத்து அந்த மாணவி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் இது தொடர்பாக புகாரும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ததோடு சரி, அதன் மீது தொடர் நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படாத காரணத்தால் இந்த தினம் மாணவியின் குடும்பத்தினர் மற்றும் மகளிர் அமைப்பை சேர்ந்தவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு சென்று இந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அங்கேயும் புகார் அளித்திருக்கிறார்கள். ஏனென்றால் மாணவி தற்போது கர்ப்பமாக இருப்பதாகவும், அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதாவது ஏழுமலை மற்றும் அவருடன் இருந்த நண்பர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மாணவியின் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட எஸ்பியும் உரிய விசாரணை நடத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார். காவல் நிலையத்தை பொறுத்தவரைக்கும், ஏன்னா கடந்த 15 நாட்களுக்கு முன்பே இது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பணிங்கிற காரணமாக இது போன்று பல்வேறு வழக்குகள் நடவடிக்கை எடுக்கப்படாமல் அப்படியே நிலுவையிலே வைத்திருக்கிறார்கள் போலீசார். ஆனால் இது போன்று, அதாவது மாணவிகள் மீது பாலியல் வன்கொடுமை இது போன்ற வழக்குகள் முக்கியத்துவம் கொடுக்காமல் அதையும் சாதாரண ஒரு குற்றமாக கருதி அவர்கள் நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். இனிமேலும் இது போன்று நடக்கக்கூடாது என்பதுதான் இது போன்ற பாதிக்கப்பட்டவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்பது மாணவியின் தரப்பில் கோரிக்கை. அபிஷேக். பொண்ணு 16 வயசு. அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்துல ஜூஸ் மயக்க மருந்து கலந்து குரூப் ரேப்பிங் நடந்திருக்கு. இது தெரியாத அந்த பொண்ணு வயிற்று வலின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது விஷயமா சேலம் ஜிஹெச்லையும் பார்க்கும்போது அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணினாங்க. இந்த விஷயமா ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் கொடுத்தோம். புகார் கொடுத்து 15 நாளைக்கு மேலே ஆகுது. எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனாலும் அந்த ஏழுமலைங்கிற பையனை இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்காமல் இருக்குது. மேல் நடவடிக்கை வேணுங்கிறதுனால இன்னைக்கு எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம்.